நண்பர்களே, நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டு நம்மளுக்கு ஒரு மன வருத்தத்தை தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்ப இந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து எப்படி நம்ம மீள்றது, எப்படி நீங்க இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சில டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்ப நம்ம ரத்தத்துல கொழுப்பு இருக்கும். கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு 3 வகையாக பிரிக்கிறோம். HDL, LDL, ட்ரைகிளிசரைட்ஸ். ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன், ட்ரைகிளிசரைட்ஸ் பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் சொல்றோம். ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் HDL, லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன், அடுத்து ட்ரைகிளிசரைட்ஸ். இது அடர் மிகுந்த புரோட்டீன்கள். இது அடர் குறைந்த புரோட்டீன்கள் சொல்லுவோம். இந்த நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 mg/dl இருக்கணும். அதே போல ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் 40க்கு மேல இருக்கணும். இது நல்ல கொழுப்பு. இதே அடைப்புகளை நீக்குகிற கொழுப்பு இந்த ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். இந்த லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் இதயத்திலே அடைப்பை உருவாக்குகிற கொழுப்பு. அது 130க்கு குறைவாக இருப்பதாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் 150 mg/dl குறைவாக இருப்பதாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சோ இதுல எப்படி பாத்துக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா சொன்னால், இது உணவு முறை தான் மிக 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 முக்கியமானது. உணவு முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொன்னால், நீங்க கார்பு உணவுகள், அதாவது கார்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனாலதான் நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ராலே வருது. அதனால கார்பு உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நிறைய ஃபைபர் புட், அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், கொழுப்பு மிகுந்த உணவுகள் எடுத்துக்கிறங்க. இப்போ கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாவதில்லை. இது நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். கொழுப்பு சாப்பிடுவதனால கொழுப்பு உருவாவது கிடையாது. நல்ல கொழுப்பு சாப்பிடுவதனால் கொழுப்பு உடம்புல படிகிறது கிடையாது. எடுத்துக்கிட்டாக எந்த எந்த ஆட்டுக்குட்டியுமே பாத்தீங்கன்னா சார், ஆடு கொழுப்பு சாப்பிட்றதே இல்லை. ஆனா அதுக்கு எப்படி கொழுப்பு உருவானுச்சு? அது கொலஸ்ட்ரால் சாப்பிடும், குளோரோஃபில் சாப்பிடும், அடுத்து கார்போஹைட்ரேட் சாப்பிடும். ஸோ அதனாலதான் அதுக்கு கொழுப்பு வருது. அதனால இந்த கொழுப்பு உணவுகள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த HDL அதிகரிக்க கெட்ட கொழுப்பு அதிகரிக்க ரத்த குழாய்களில் படிவுகளை ஏற்படுத்தும். HDL அதிகரிச்சுன்னு சொன்னா அதுல படிவுகளை நீக்கக்கூடியது. அதுக்கு என்ன டிப்ஸ் நாங்க சொல்லித்தரோம் சொன்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த H9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் நிறைய அழுத்திக்கிறங்க. அடுத்து ரத்த குழாய்கள் அடைப்புல LU9 இந்த இடத்துல இருக்கு. LU9 இந்த இடத்துல இருக்கு. இந்த 2 புள்ளியை நீங்க அழுத்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இந்த இடத்துல நீங்க அழுத்திக்கணும். அடுத்து இந்த இடத்துல அழுத்திக்கணும். வர முடியும். அது மாதிரி இங்க பாருங்க, இந்த ஹார்ட்ல இந்த இடத்துல அழுத்திக்கணும். ஹார்ட்டை வலுவூட்டுவதற்காக இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கணும். உணவுகளை உணவு மேலாண்மை தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணவுகள் இயன்ற அளவு வெளியில சாப்பிடாதீங்க. நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா சில ஹோட்டல்ல சாப்பிட்றோம் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பயன்படுத்துறது ரிப்பீட்டா பயன்படுத்துவாங்க. அது மாதிரி காரணங்களால இது பண்ணலாம். அதனால இயன்ற அளவு இயற்கையோடு வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு நோயே வராது. இயற்கை விதிமீறல்கள் மட்டுமே நோயை உருவாக்கும். இதோட நம்மளுடைய கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் பேசிய வீடியோவை கொஞ்சம் ஆட் பண்றேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்கள். அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் சொக்கலிங் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மனதை அமைதியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. மனதை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு திடீர் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பவும் பரபரப்பாக கூடாது. ஆன்சைட்டி, பயம், பதட்டம் எதுவுமே இல்லாம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இயன்றளவு மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி நல்ல காரியங்களை பயன்படுறப்ப நம்மளுக்கு மனசு நம்ம சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி பண்றப்ப உங்களுக்கு இதயம் சார்ந்த நோய்களே வராது. இங்க பாருங்க, இப்ப நம்ம ECG பாத்தீங்கன்னா சொன்னால், ECG நார்மல் சொல்றோம். இது பாருங்க, மேடு மேல உச்சிக்கு போது கீழே வருது, இப்படி வருது. அப்ப இது போல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இதய ECG இருக்கு இல்லையா, அதே போல நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வா இருக்கும். அதெல்லாம் கடந்து போறதாம நம்ம கடந்து போகின்ற பொழுதுதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதனால நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மற்றபடி ஏற்ற உதவி செய்யுங்கள். எனக்கு ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்திருக்கோமா டாக்டர்னு கேட்கிறார். எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் அல்ல, எந்த மனநிலையில் எழுந்து கொள்கின்றாய் அதான் முக்கியம். ஏன் இந்த காலையில் அதிகமா வருது தெரியுமாங்க? சனி ஞாயிறு நல்ல ஓய்வு எடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க நிறைய சாப்பிட்றாங்க. எல்லாம் வேண்டியதெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல தான் புகைப்பிடிக்கிறது, மது அருந்தவர்கள் நிறைய பேர். அதுல என்ன பண்றாங்க, நைட்டு ஒரு 10:30 மணிக்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஃபுல்லா வயிறு முழுக்க சாப்பிட, ஏன்னா ஓய்வு கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு தூங்க போறான். 11 மணிக்கு தூங்கும்பொழுது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும், ஒரு பதற்றம், எப்படி பண்ண போறோம், எப்படி வேலை இருக்க போகுதுன்ட்டு அந்த பதத்துடன் எழுந்திருக்கின்றான். அந்த இடைவெளியில தூங்கும்போது கூட ஒரு கெட்ட கனவுலாம் காண்றது.
என்ன பண்ண போறோம், ஆங்ஸைட்டி தூங்கும்போது இருக்கின்ற எண்ணங்கள் தான் கனவா மாறுது. அதுல நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும் அவனுக்கு. அந்த எண்ணத்தோட எழுந்திருக்காங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது அது சர்க்காடியன் ரித்தம் என்ன ஆகுதுன்னா அட்ரினல் ஆக்டிவிட்டி கூடி எழுந்திருப்பான். அது கூடி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இதய துடிப்பு அதிகமாயிடுது, ரத்த கொதிப்பு அதிகமாயிடுது, ரத்தத்தில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரத்த குழாயில் ஒரு சின்ன கீறல் மாதிரி ஏற்பட்டா கூட போதும் அவனுக்கு மாரடைப்பு. இந்த இடத்துல ஒன்னு சொல்ல விரும்புறேன். இதை வச்சு பாருங்களேன், முக்கியமா சொல்றேன் பாருங்க, இதுதான் முக்கியமான கருத்து. அனைத்து நேரங்களும் இதை கடைபிடிக்க விரும்புறேன். இதுதான் இதய ரத்த குழாயுடைய மாடல். இதய ரத்த குழாயில் ரத்தம் போகுது. அந்த ரத்தத்தில் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் இருப்பதால் தான் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டா டக்குன்னு ஹார்ட் நின்றுடும். சோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கின்றவரை வாழ்கின்ற ஒரு மனிதன் இதயம் மூளை எல்லாம் இயக்கிறது ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால். நீங்க கேட்டீங்களா, காலையில எழுந்திருக்காங்க, ஒரே டென்ஷன் ஆகிறான், பதட்டத்தோட இருக்கான், கவலையோட இருக்கான், எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த அட்ரினல் ஹார்மோன் சுரந்தவுடன் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து பிரிந்து ரத்த குழாயில் படிது. பாருங்க, வெள்ளையா பாருங்களேன், ரத்த குழாயில் படிக்கின்றது. இந்த ரத்த குழாயில் படிவதற்கு நாளாகும். அப்ப எதுக்கு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரு முக்கியமான கருத்து நேயர்கள் அனைவரும் எதை நான் சொல்லுவதாலும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டால் 100க்கு 100 அதிலிருந்து விடை பெற முடியும். சப்போஸ் டென்ஷன் ஆகும்போது ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் இதுல என்ன ஆகுதுன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ஒரு சின்ன கீறல் மாதிரி வருங்க ரத்த குழாயில் உள்பாகத்தில். அந்த கீறல் வந்த உடனே இதை பாருங்களேன், ரத்தம் இந்த கற்பா காட்டுறீங்கல்ல, அது ரத்தம் உறைந்து விடுவது. சோ இந்த ரத்தம் உறைவது உடனே டென்ஷனான ரத்த குழாய் இப்படி இருக்குது இல்லைங்க, ஸ்பேசம் மாதிரி போறது. சோ ரத்தம் உறைவதும் ரத்த குழாய் ஸ்பேசம் போவதுதான் நீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 2 நிமிடத்தில் இறந்துறாங்க. அது ரொம்ப வருத்தமான என்ன செய்தி என்ன தெரியுமாங்க, இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த உரையாடலும். இதெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த மாரடைப்பு நான் சொன்ன ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிவது, ரத்தம் உறைவது, ரத்த குழாய் வேகமாக சுருங்குவது, 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும். மனதை அமைதியா வைத்துக் கொண்டால் ஞாபகம் வச்சுக்கணும். சோ எப்பொழுது நீ தூங்குவதாக இருந்தாலும் அமைதியாக தூங்கிட்டு நீ செய்கின்ற வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பதற்றமெல்லாம் வைக்கக்கூடாது. பதற்றம், டென்ஷன், கவலை, கோபம், வருத்தம் அனைத்தும் நெகட்டிவா அட்ரினல் கூடிச்சுன்னா இதயத்தை மட்டும் இல்லை எல்லா உறுப்புகளும் பாதிச்சிடும். So you must be very careful. நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பலபலன் இருக்கும், டேண்ட்ரப் போயிடும். சோ இது பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து இந்த ஹென்னா பவுடர் பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர். இதை நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.